hello guys, it's me your mind voice. Actually அதுக்கு இந்த வீடியோ அப்படி சொல்லி தமிழ் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை நம்ம வீடியோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இட்ஸ் கம்மிங் சூன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கமல் சார் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் இந்த சீசனில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நிறைய ஸ்பீச் வந்து போயிட்டுருக்கு. லைக் நிறைய டாக்ஸ், யார் இதுக்கப்புறம் வந்து ஹோஸ்ட் பண்ணுவா, இதுக்கப்புறம் யார் வந்து அந்த ஷோ வந்து லீட் பண்ணுவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கான டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்கு வந்து நம்ம டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் யார் வர போகிறாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு யார் வரணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எஸ்டிஆர் வரலாம், அப்புறம் விஜய் சேதுபதி வரலாம், ரம்யா கிருஷ்ணன் மேம் வரலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு டிக் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆசைன்னு கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு பார்த்திபன் சார் வந்து எனக்கு வந்து ஹோஸ்ட்டாக வரணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா கமல் சாருமே கொஞ்சம் புரியாத மாதிரி பேசுவாங்க. லைக் பேசுகிறது அவங்க கரெக்டாக தான் பேசுவாங்க, லைக் ஆனால் புரியாது. அதே ஒரு வே ஆஃப் லென்த்தில் இருக்கவங்க தான் நம்ம பார்த்திபன் சார். ஸோ அவங்களோட மெச்சூரிட்டி லெவலும் ஸோ சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரெண்டு பேருமே சினிமாக்காக ரொம்ப மெனக்கடுறவங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. என்னோடய ஒப்பீனியன் வந்து இது பார்த்திபன் சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒப்பீனியன். பட் யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபன்னாக தான் இருக்கும். பட் பிரகாஷ்ராஜ் சார் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அரவிந்த் சுவாமி ஒயிட்டாக இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் ஓகே, ஆனழகன். தென் அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம், அப்புறம் சிம்பு சார், எஸ்டிஆர், விஜய் சேதுபதி. மேக்ஸிமம் வந்து எல்லாருமே விஜய் சேதுபதி சார் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைக் சொல்ல முடியாது, அவங்களும் வரலாம். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லிட்டுருக்காங்க, எதுவுமே அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்றதுக்காக இதெல்லாம் போயிட்டுருக்கு. அர்ஜுன் சார், அப்புறம் நயன்தாரா. வாட் இஸ் திஸ்? நயன்தாரா ஹோஸ்ட் பண்ணுவாங்களா? அந்த ஷோக்கான நாலேஜ் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது? ஹோஸ்ட்டுக்கான அந்த ஒரு பர்ஃபெக்ட் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நயன்தாரா மேம் தான் சொல்லிகிட்ருக்காங்க. பட் அன்ஃபிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? ப்ளீஸ் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. தென் சரத்குமார் சார் சொல்லியிருக்காங்க. இவங்களுமே ஏதோ ஒரு ஷோவில் வந்து ஆங்கர் பண்ணியிருக்காங்க ஐ திங்க். ஸோ இவங்களுமே ஃபிட்டு தான். பட் அந்த சாட்டர்டே சண்டே பொறுத்த வரைக்கும் கமல் சாரோட அந்த ஒரு ஆக்ரோஷமாக ஒன்று வரும் இல்லையா. லாஸ்ட்டு சீசன் தென் பிஃபோர் 2 சீசன் வந்து அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஒன் சைடாக இருந்தாங்க அப்படின்ட்டு டாக்ஸ்லாம் இருந்தாலும் ஓவரால் கமல் சார் மாதிரி லீட் பண்ண முடியுமா அப்படின்றது டவுட் தான். ஸோ சரத்குமார் சார், விஜய் சேதுபதி சார், இவங்க 2 பேரில் கண்டிப்பாக, இல்லை எஸ்டிஆர், இவங்க 3 பேரில் வந்து கண்டிப்பாக யாருன்னா வருவாங்க. இன்னும் உங்களுக்குமே அது தோணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் என்னோடய ஒப்பீனியன் பார்த்திபன் சார் வரலாம். நோட் மை வேர்ட், கண்டிப்பாக சீசன் ஹிட் அடிக்கும். ஏன்னா அவருமே நிறைய கான்ட்ரவர்சியாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ பிக் பாஸ் டீம் ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். அப்புறம் இன்னும் ஒரு ஃபன்னியாக என்ன சொல்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் ஹோஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி வரலாம், வராமலும் போகலாம். பட் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது, அவருக்கு நிறைய வேலை இருக்குது. விஜய் சேதுபதி சார் எனக்கு டவுட். தென் சரத்குமார் சார், லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து எஸ்டிஆர். இவங்க 3 பேரில் யாருனாச்சும் வருவாங்க எனக்கு ஐநோ. அப்படி கேர்ள்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ரம்யா கிருஷ்ணன் மேமாக தான் இருக்கும். ஸோ இவங்க 4 பேரில் தான் யாராச்சும் ஒருத்தவங்க வர போகிறாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணனப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஆப்வியஸ்லி 100% நான் சொல்லியிருந்தேன்ல யார் வருவாங்க. விஜய் சேதுபதின்னு சொல்லிட்டு டாக் போயிட்டுருக்கு. பிகாஸ் அவருக்கும் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, ஹோஸ்ட்டாக இருந்திருக்காங்க. பட் அது குக்கிங் ஷோ, இது என்டர்டைன்மெண்ட் ஷோ, வாட் எவர் இட் இஸ். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டஸ்டன்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ ஸோ மச். பாய்.